வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உங்களோட ஃபேமிலியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக மாற்றணும்னு பிளான் பண்ணுறீங்களா? அப்போ இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகலாம். உங்களோட சொத்து மதிப்பும் உங்களோட கடனும் உங்களோட பார்ட்னருக்கு ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுக்காகன்னு அவங்க புரிஞ்சுக்க முடியும். செகண்டு, டோன்ட் டிபெண்ட் ஆன் ஒன் இன்கம். ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிட்டு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. தேர்ட் ஒன், எமர்ஜென்சி ஃபண்ட். எப்போதுமே எல்லா ஃபேமிலிக்கும் மிக முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். எப்போதுமே ஒரு 2 lakhஸோ 5 lakhஸோ உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போவுமே இருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம்னா டக்குன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்த் ஒன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ். உங்களுக்கு என்ன வரவு வருதோ அதை விட கம்மியாகவே வாழுங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலோட ஸ்டேட்டஸை கூட்டுறது மூலியமா உங்களோட சேவிங்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 50,000 சம்பாதிக்கும் பொழுது 5,000 உங்களால் மிச்சம் பண்ண முடிஞ்சா 1 lakh சம்பாதிக்கும் பொழுது மினிமம் உங்களால் 50,000 மிச்சம் பண்ண முடியும். நீங்கள் உடனே 1 lakh சம்பாதிக்கும் பொழுது உங்களோட லைஃப் ஸ்டைலோட ஸ்டேட்டஸை நீங்கள் கூட்டிக்கிட்டீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே லிவிங் பிலோ யுவர் மீன்ஸ், இந்த 4த்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகலாம்.